பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். இது தெரியும், இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசியில இயேசு எல்லாருடைய பாவம் தன்மேல் சுமந்து பலியாகி நமக்காக திருப்பி உயிரோடு எழுந்து பிதாவின் சிங்காசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. சீஷர்கள் 11 சீஷர்கள் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க. போய் எல்லா தேசத்துக்கும் போனாங்க. எல்லா தேசத்துக்கும் போய் இந்த நற்செய்தியை அறிவிச்சாங்க. கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார், கிறிஸ்து உங்களுக்காக உங்களுடைய பாவங்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கிறிஸ்து திருப்பியும் மீண்டும் உங்களுக்காக திருப்பியும் வருகிறார் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்ல 11 சீஷர்களும் போனாங்க. தனித்தனி இடத்துக்கு போனாங்க. இந்தியாவுக்கு வந்தவர் தோமா வந்தாரு. எல்லா கிறிஸ்தவம் அப்படின்றது மதம் இல்லைங்க. கிறிஸ்தவம் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு. அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் சொல்லி பைபிள்ல ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணல. கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள், அவருடைய ஜனங்கள் அப்படிதான் சொல்லியிருப்பாங்களே தவிர கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதில்லை. ஸோ ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கோங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அவங்க கரெக்டா பண்ணாங்க. அந்த 11 பேர் பண்ண வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து பண்ணது எல்லாமே கரெக்டா பண்ணி சீஷர்கள் இடத்துல அவர் போகும்போது தேற்றரவாளனை நம்ம கொடுத்திருக்காங்க. தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மூலியமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அதை கடைபிடிக்க சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படியே உலகம் முழுவதும் தேவனுடைய அன்பு பரவப்பட்டது. இன்றும் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் மூலியமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றாதான். ஞானஸ்தானம் அப்படின்றது ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை. அது என்ன ஞானஸ்தானம் தாங்க பரலோகத்தின் வழி. உடன்படிக்கைன்னு என்ன? ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உறவு. பாவத்து நிமித்தம் மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்தானம் எடுக்கலான்னு என்ன அப்படின்னு ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உடன்படிக்கை. ஞானஸ்தானம்ன்றது அவரோடு கூட செய்து கொள்கிற உடன்படிக்கை. அது என்ன நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏன் ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லியிருக்காரு? ரிவர்ஸ்ல வரும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு நமக்கு கொடுத்த தேற்றரவாளர். அவரு ஹோலி ஸ்பிரிட் நம்மளை லீட் பண்ணுவாரு. ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரை குறித்து ஆண்டவரோட வழியில நடக்கிறதுக்கு நமக்கு பலன் தருவாரு. நமக்கு பாவம் என்னது என்று ரொம்ப சென்சிட்டிவா எல்லாத்தையும் போதித்து நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவின் அன்பை இன்னும் ருசிப்பா இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். இயேசுவை பற்றி இன்னும் அறிய பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். இயேசு நம்மள பிதா வீட்டுக்கு கொண்டு போவார். அவருடைய அடிச்சுவட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிதாவின் இடத்துக்கு போவோம். மூன்றுமே ஒண்ணு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை புரிஞ்சுக்க முடியாது. இயேசு இல்லாம நித்திய வீடான பிதாவின் இடத்துக்கு போக முடியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி
இயேசு என்னென்னலாம் இந்த வேதத்தின் மூலியமாய் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. சர்ச் எதுக்கு, பாஸ்டர் எதுக்குன்னு கேக்குறீங்கல்ல, பாஸ்டர்ஸ் எல்லாம் மெய்ப்பண்ணுங்க. தன்னுடைய ஆடை குறித்து அக்கறை உள்ள ஒரு மெய்ப்பெண். மத்தவங்க எல்லாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். சர்ச்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் அவங்களோட வேலை என்ன? இந்த ஆத்துமா இருக்குல்ல, இந்த ஆத்துமா பரலோகத்துல போய் சேர்க்க வேண்டியது அவங்களுடைய வேலை. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் வெளியில கை வச்சு ஜெபிக்கிறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். பட் உங்களோட ஆத்துமாக்காக நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தப்பு பண்ணிட்டு உணர்றீங்களா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து இந்த ஆத்துமா இவங்க எப்படியாவது அந்த பாவத்தின் இருந்து விடுதலை செஞ்சு, எசப்பா உங்களுடைய அன்பை இன்னும் உணரட்டும் தகப்பனே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஆத்மாவின் உத்தரவாதி தாங்க பாஸ்டர்ஸ். பாஸ்டர்ஸ்லாம் ஆத்மாவின் உத்தரவாதி. கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்றவர் தாங்க பாஸ்டர்ஸ். இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகலன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். நீ மட்டும் ஏன் வந்த மெய்ப்பன், நீ மட்டும் ஏன் வந்த, உன்னுடைய ஆடுகள் எங்கன்னு போதகர்கள் இடத்துல கணக்கு கேட்பாங்க. அப்படின்னா எவ்வளவு பரிசுத்தமா ஆண்டவருடைய வார்த்தைய பலிபீடத்துல பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு பேசுறவங்க போதகர்கள். சோ அவர்களுடைய வார்த்தையை நம்புங்க. ஏசப்பாவோட வார்த்தையை மாத்திரம்தான் அவங்க சொல்லுவாங்க, அதை நம்புங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த போதகர்கள் மத பிரச்சாரம் பண்றாங்களான்னு நினைக்காது. மத பிரச்சாரம் யாருமே பண்றதில்லை. நானும் மத பிரச்சாரம் பண்றதில்லை. ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை நான் உங்களிடத்துல சொல்றேன், அவ்வளவுதான். மதத்தை தாண்டி அப்பாற்பட்டவர் அவருடைய அன்பை மட்டும் உணருங்க. இலவசமா அவருடைய அன்பை நான் பெற்றேன், இலவசமா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அநேகர் என்னென்னமோ போடுறாங்க. இது ஆண்டவரோட வார்த்தையை போடும்படி எனக்கு ஆவியானவன் உணர்த்தின காரியம், அதனால நான் போடுறேன். இது உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமே. அவர் என் கூட இருக்காரு, உங்க கூட இருக்காரு, எல்லாரும் கூடயும் இருக்காரு. நீங்க அவர் உங்களோடு கூட இருக்கிறாருன்ற நிச்சயம் இருந்துச்சுன்னா நீங்க யாரை குறித்தும் எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. உங்களுக்கு துன்பம் வந்தாலும், இக்கட்டின் கஷ்டங்கள், எல்லா விதமான போராட்டங்கள் உங்களை சுற்றி நெருக்கி நின்றாலும், உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும், ஆண்டவர் உங்களோடு இருந்தாருன்னா நீங்க தைரியமா முன்னோக்கி செல்வீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தாருன்னா நீங்க விசுவாசத்துல வேறொன்று நிற்பீங்க, சத்தியத்துல நிலை நிற்பீங்க. ஆமென். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இரக்கமும் கிருபையும் நிறைந்தீங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இயேசப்பா. உங்களுடைய பிறப்பை எல்லாரும் கொண்டாடுகிற இந்த வேளையிலும் இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய உண்மையான பிறப்பை இசப்பா உணர்ந்து இசப்பா நீர் எங்களுக்காக இந்த பூமியில வெளிப்பட்டீர், எங்களுக்காக எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டீர் இசப்பா. உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியான கற்பலைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே இசப்பா. அதன்படி நாங்கள் நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவீராக. இன்னும் உண்மை அறிய இசப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து இசப்பா இன்னும் உண்மை அறிய, இன்னும் உம்முடைய அன்பின் ஆழத்துக்குள்ளாக மூழ்கி செல்ல இயேசுவே நீர் கிருபை பாராட்டுவீராக. இசப்பா உம்முடைய அடிச்சுவட்டுல இசப்பா நாங்கள் நடந்து இசப்பா பரம எருசலேமான கானானை சுதந்திரத்துக்குள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும் இசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இசப்பா. தாழ்மையின் ரூபமாய் இசப்பா பிறந்தவர் நீர் தகப்பனே. ஆனால் எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் உன்னதர், எல்லோரிலும் பரிசுத்தர் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மிடத்துல இருக்கிற தாழ்மை எங்களுக்கு கற்றுத்தாருங்க, உம்மிடத்துல இருக்கிற அன்பை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. உம்முடைய அடிச்சுவட்டின் வழியாக நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் இசப்பா உம்முடைய கரத்தை இன்னும் இறுக்கமாய் பற்றி பிடித்து கொண்டு உங்களோடு கூட நாங்கள் டிராவல் பண்ண இசப்பா எங்களுக்கு ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. Merry Christmas.